உந்தன் அன்பை நான் பாட வேண்டும், உந்தன் மார்பில் நான் சாய வேண்டும், உந்தன் சித்தம் செய்து வாழ வேண்டும், முடிவிலே உம் சமூகம் சேர வேண்டும். அல்லேலூயா. இந்த 4 லைன் தான். அதில் இந்த ஃபுல் லைஃப் என் ஆசை, என்னுடைய விருப்பம், அதை எல்லாவற்றையும் இந்த 4 வரியில பாட பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தார். ஆமென். ஃபர்ஸ்ட் லைன், உந்தன் அன்பை நான் பாட வேண்டும் அப்படின்னா வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவருடைய துதியை சொல்லி வர கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்துக்கிறார். You know why you have chosen? ஏன் இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க தெரியுமா? அவருடைய துதியை சொல்லி வர. ஆமென். அவருடைய துதி எந்த இடத்துல, அவருடைய நாமம் எந்த இடத்துல பிரஸ்தாபப்படுதோ அந்த இடம் இட் இஸ் லைக் ஒரு ஸ்டேர் கேஸ் மாதிரி. when you praise you are building a staircase. நீங்க கர்த்தரை துதிக்கும் போது நீங்க என்ன செய்றீங்கன்னா, நீங்க ஒருவேளை ஒரு அறைக்குள்ள, ஒரு பூட்டின அறைக்குள்ள, எங்க வேணாலும், இட்ஸ் நாட் அபவுட் வேர் யூ ஆர், எங்க வேணாலும் நீங்க ஒரு துதியை ஏறெடுக்கும் போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து when you praise God, கர்த்தருடைய துதியை நீங்க பாடும்போது you are making a staircase to heaven. Hallelujah. அந்த துதியின் வழியாக staircase இல்லனா ஒரு போர்ட்டல் ஒன்னு ஓபன் பண்றீங்க. ஆமென். அதன் வழியாக தேவனுடைய பிரசன்னம், நன்மைகள் எல்லாம் இறங்கி வரும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. உந்தன் அன்பை நான் பாட வேண்டும். அவ்வளவுதான் பையன் ஆசை.